ரொம்ப மிஸ் பண்றேங்கண்ணா என் செல்லா குட்டிங்கண்ணா. நீங்க எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, அதனால நாங்க எல்லாம் ஜாலியா இருக்கோம். நவீன் எப்படிங்க நண்பர்லாம் எப்படிங்க மிஸ் பண்ணுவீங்க? நாங்களும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, அப்படிதாங்க மிஸ் பண்ணுவோம். வாங்க மச்சான். ஆனா ஆனா நாங்க ஸ்கூல் முடிஞ்சு இங்கெல்லாம் ஜாலியா அடிச்சு விளையாண்டோம், காசு சேர்த்து பிரியாணி எல்லாம் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றேண்ணா. இதோ எல்லாத்தையும் அவங்களே மிஸ் பண்ணிக்கிறோம். நிறைய விஷயத்த மிஸ்ஸிங்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆமாங்கண்ணா. எல்லாத்தையும் மிஸ் பண்றோம். 9வது முடிஞ்சு 10வது போக போறோம். எல்லா கிளாஸ்ல பிரிச்சிருவாங்க. என்ன பண்ண போறோம்னு தெரியல. நிறைய மெமரிஸ்லாம் இருக்கு 9th. 10வது போயிட்டு நாங்கள் எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுருவாங்க. எப்படி பார்க்க போறோம்னு தெரியல. இப்போதான் அந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் கூட சேர்ந்து கடைசியில் பிரியிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. ரொம்ப பசங்களை மிஸ் பண்ணுறேன். ஜாலியாக இருந்த வரைக்கும் ஸ்கூல் ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ எக்ஸாம் முடியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே பசங்களோட ரொம்ப ஜாலியாக இருந்தோம். இவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு 7-8 வருஷம் பின்னாடி போன மாதிரி இருந்துச்சுங்க. இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்கு இந்த இடம் எல்லாமே அமைதியாக இருக்கும். ஏன்னா எப்போ பசங்க சத்தத்தோட பசங்க படிக்கிற சவுண்டோட கேட்டு இந்த இடம்லாம் இன்னும் 1.5 மாதத்துக்கு அமைதியாக தான் இருக்கும். இந்த இடத்த மறுபடியும் பார்க்கும்போதுலாம் பழசெலாம் ஞாபகத்துக்கு வருது. இந்த யாராருக்கெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு இந்த குமரா பழத்துக்காரனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.